வணக்கம் ஜெயஹிந்த். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி அப்படின்றது ஒரு சிறு வார்த்தை. ஏன்னா இந்த புத்தகம் மற்றும் நம்மளுடைய இந்தியன் ஆர்மியோடைய டிஜிட்டல் சீரீஸ் வெளியீடு 10ஆம் தேதி கோவையில் நடந்தது. எங்கெங்கிருந்தோ நீங்கள் எல்லாருமே தங்களுடைய பணிகளெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்தீங்க இந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்காக. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். சில பேர் என்னால் நேரடியாக சந்திக்க முடியல, ஏன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த புத்தகம் இப்போது நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணி பெற முடியும். திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா பப்ளிஷர் உங்களுக்கு புக் அனுப்பிச்சி வைப்பாங்க. இந்த புத்தகத்தோடைய தமிழ் பதிப்பு இன்னும் வெகு விரைவில் வர இருக்குது. அதற்கான வேலைகளை ரொம்ப ஆக்டிவாக முன்னெடுத்திருக்கோம். பட் இங்கிலீஷ்லேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் இது ஒரு கண்டிப்பாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை ஒரு தடவை படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த போரில் என்ன நடந்துன்றத உண்மை அப்படின்றது புரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான டாப்பிக்கு போகிறோம். ஒரு சர்ப்ரைஸான மூவை, இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த செட்பேக்குன்னு கூட சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய FCRA 2026 இப்போ இருக்கக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யறதுக்கான அந்த மசோதாவை இப்போ திரும்ப பெற்று அதை ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க உள்துறை அமைச்சகத்திலேருந்து. ஏன்னா இது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே நேரடியாக வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டம். ஸோ இப்போ லோக்சபாவில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, சப்ளிமெண்டரி லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில் ஃபார் ரெஃபரன்ஸ் டு ஜாயின்ட் கமிட்டி 28A Shri Amit Shah to move the following motion. The FCRA Amendment Bill 2026 is referred to the Joint Committee of the House consisting of 12 members of this House to be nominated by the Honorable Speaker Lok Sabha and 10 members of Rajya Sabha to be nominated by Honorable Chairman Rajya Sabha. This in order to constitute a sitting of the Joint Committee. The quorum shall be as near as may be 1/3 of the total number of members of the Joint Committee. That the committee shall make a report to this House by the last day of first week of the winter session 2026. In other respect, the rule of procedure and conduct of business of this House related to parliamentary committee shall apply with such variations and modification as the speaker may take. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பாராளுமன்றத்தோடைய ஜாயின்ட் கமிட்டி இதுக்கு அமைச்சு வச்சிருக்காங்க. 21 எம்பிக்கள் லோக்சபால இருந்து, 10 எம்பிக்கள் ராஜ்யசபா. ரொம்ப முக்கியமாக இது அனைத்து கட்சியும் சேர்ந்த எம்பிக்கள் இதில் இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அங்கீகாரம் பெற்று தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அங்கே இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு 31 பேர் தலைமை, 21 பேர் லோக்சபா, 10 பேர் மேலவையிலிருந்து கூப்பிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி குளிர்கால கூட்டத்தொடர், இந்த டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரோட கடைசி வாரத்தின் முதல் நாளுக்குள்ள அவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு. இதை அமித்ஷா அவர்களுடைய பேரில் இந்த அறிக்கை அப்படின்றது வந்திருக்கு. இப்போது இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஒரு பேக் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், தெளிவாகவே சொல்லலாம். இதில் நம்ம ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில பேர் இல்லை இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்றாங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்றது த டெவில் லைஸ் இந்த டீட்டெயில்ஸ்னுவாங்க. அதனால் இதை பார்ப்போம். ஸோ இந்த பில் முறையாக எடுத்துகிட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அவர்கள் டைமில் இந்த எமர்ஜென்சிக்கு இணங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக அன்றைய அமெரிக்க உளவுத்துறையான CIA ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சாங்க. ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் ரஷ்யன் அலைன்டு ரீடர் இருந்ததுனாலையும், அவங்க அந்த டைமில் பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா தரப்பில் பாகிஸ்தான் இருந்ததுனாலையும், அங்கே ஆட்சியை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரியான வெளிநாடுகள்லேருந்து பணத்தை இந்தியாவுக்குள்ளே அனுப்பிச்சு அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு அபாயம் இருக்குது, நாட்டுக்கு எதிரான பிரிவினைவாதிகளை துண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த பில் முறையாக கொண்டு வந்தப்பட்டுச்சு. அதன் பிறகு இதோட பில்லோடைய அமெண்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, கூடங்குளம் ப்ரொட்டஸ்ட், இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கூடங்குளம் ப்ரொட்டஸ்டில் அன்றைய பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், வீக் என்ற ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இங்கே ஃபாரின் ஃபண்டட் NGOs நிறையா இதில் பெரிய இது பண்ணாங்க. இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி, நம்ம தன்னிறைவு பெறுறதுக்கு அணுசக்தி ரொம்ப ரொம்ப அவசியமானது. பட் இதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணி ஒரு மிகப்பெரிய கலவரம் உண்டு ஆகிச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஃபாரின் ஃபண்டிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை டைட்டன் பண்ணுறாங்க, இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த தேச துரோக வழக்குகள் அப்படின்றது 1-2 இங்கே போடப்படும்.
ஒரே நாளில் அதிகமாக பதியப்பட்ட தேசரோக வழக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் ப்ரொட்டஸ்டில் தான். ஸோ நிறைய என்ஜிஓஸில் இன்வால்வ் ஆனது அப்படின்றது அன்றைய யூபி அரசாங்கமே இதை பற்றி சொன்னாங்க. அதன் பிறகு இது இன்னொரு முறை அமெண்ட்மெண்ட் பண்ணப்படுது. சில முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. கடைசியாக இப்போ இந்த சட்டம் 2026 இன்னொரு கொஞ்சம் முக்கியமான ரெகுலேஷன்ஸ்லாம் இதில் கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்ற போது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் என்ன, 25ஆம் தேதி மார்ச் இது வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பில் நம்பர் 97 2026. 12ஆம் தேதி ஆகஸ்ட் இன்னைக்கு இதை ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி வந்து வின்டர் செஷன், அதாவது குளிர்காலத்தொடரோட கடைசி வாரத்தின் முதல் நாள் தான் முதல் நாளுக்குள்ளே இவங்க அறிக்கையை வந்து கொடுக்கணும் அப்படின்றது. இதில் 4 முக்கியமான ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அந்த 5 வருட காலம் இல்லை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்கள் இந்த ரினியூவலை பண்ணல அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகிடும். 3 கண்டிஷனில். எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ரினியூ பண்ணணும், இல்லை நீங்கள் ரினியூவலுக்கான அப்ளிகேஷனே போடலை, இல்லை நீங்கள் ரினியூ பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் போட்டு அரசாங்கம் அதை நிராகரிக்கிறது. இந்த 3 கண்டிஷன்லையும் அந்த என்ஜிஓக்கு வெளிநாடுகள்லேருந்து ஃபண்ட் எடுத்துகிட்டு வரதுக்கான உரிமை அப்படின்றது ரத்து செய்யப்படும். செகண்ட் அப்படின்றது டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அண்ட் வெஸ்டிங் ஆஃப் அசெட்ஸ். இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சேஞ்சு. இப்போ டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படின்றது இந்த என்ஜிஓக்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நோடல் ஏஜென்சியாக ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன அப்படின்றத பற்றி ஒன்றும் அரசாங்கம் சொல்லலை, பட் ஒரு அமைப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன், சரண்டர், சீசேஷன் 3 கண்டிஷன். ஃபாரின் ஃபண்டிங்க்கு FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ரூல். அதற்கான தகவல்கள் வருடாந்திர ஆய்வறிக்கை, ஃபினான்ஷியல் ஆடிட்லாம் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. இப்போ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேதிக்கு முன்னாடி நீங்கள் ரினியூ பண்ணல, இல்லை தேதிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணல, இல்லை நீங்கள் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணி ரிஜெக்ட் ஆகுது, இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும் பொழுது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் அசெட்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் தெம். இப்போ வெளியிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் வருது, அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு சின்ன ஒரு வீடு கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க, ஒரு ஆஃபீஸ் கட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ப்ரொவிஷனலாக இந்த இதை அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபாரின் ஃபண்டட் என்ஜிஓவை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வேளை நீங்கள் பண்ணல, இல்லை ரினியூ பண்ணல, இல்லை ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற போது அதில் இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் அப்படின்றது அரசாங்கத்துக்கு கீழே வரும். ஒருவேளை அந்த லைசன்ஸை நீங்கள் மீண்டும் ரினியூ பண்ணுறீங்க, இல்லை புது லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிடுறீங்க அப்படின்னா அந்த அசெட், அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் ரெண்டுமே மீண்டும் அந்த என்ஜிஓட்டே வந்து வழங்கப்படும் அப்படின்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஆர்கனைசேஷன் ரினியூவே பண்ணல, யாருமே அதை பற்றி கண்டுக்கல, ரினியூ பண்ணல, இல்லை ரீஅப்ளை பண்ணல அப்படின்னா அது அரசாங்க சொத்தாக மாறும். இந்தியாவுடைய அரசு கருவூலமான கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே போகும் அப்படின்றது தான். ஸோ இதில் வயலேஷன், ஒருவேளை இந்த சட்டத்தை நீங்கள் மீறீங்க அப்படின்ற போது 5 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்றதும், அதே மாதிரி ஸ்டேட் ஏஜென்சிஸ், ஒருவேளை ஒரு மாநில அரசு, காவல்துறை இதை பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு என்ஜிஓவை அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா மத்திய அரசாங்கத்தோடைய அதிகாரம் பெற்ற பிறகுதான் அவங்க பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் கன்டென்ஷன். இப்போ 2026 வரைக்குமான சில முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 14,449 ஆக்டிவ் FCRA ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. FCRA ரெஜிஸ்ட்ரேஷன்றது என்ஜிஓஸோட மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை பெற்று இங்கே இயங்கக்கூடிய என்ஜிஓஸ். ரெண்டாவது 22,498 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கேன்சல் ஆயிருக்கு. 15,212 இந்த ஆக்ட் வரத்துக்கு முன்னாடியே எக்ஸ்பயரும் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ரஃபா எடுத்தீங்கன்னா 2019 22 வரைக்கும் 13,520 ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் 55,741 கோடி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சட்டம் என்ன, இதை பற்றியான இது என்னன்றதை பார்த்தோம், அப்டேட் என்னன்றதை பார்த்தோம். இப்போ ஏன் இந்த சட்டத்தை இப்போ இந்த தொடரில் பாஸ் பண்ணலை, ஏன் இதுக்கு குளிர்கால கூட்டத்தொடருக்கு போகுது, ஏன் தள்ளி போகுது அப்படின்ற போது, ஒரு பில்லை கவர்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்ற போது
அந்த லோக்சபா ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி வேணும் இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் பக்காவாக கால்குலேட் பண்ணி பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸோடைய மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட கட்சிகள்கிட்ட பேசி அரசியல் ரீதியாகவும் பேசி இதை உறுதி செஞ்சுட்டு தான் அந்த பில்லை கொண்டு வருவாங்க. சில சமயம் பில்லை கொண்டு வந்துட்டு அதை ஃபெயில் ஆகவும் விடுவாங்க. இதுவும் ஒரு யுக்தி தான். பல காலகட்டங்களில் இதை நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் தலாக் சட்டத்தை கொண்டு வரும்போது இதே மாதிரி தான் நடந்துச்சு. இந்த சட்டத்தை ப்ரெசென்ட் பண்ணாங்க, பில் பாஸ் ஆகலை. அதன் பிறகு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போச்சு. அந்த ஆய்வறிக்கைக்கு பிறகு அந்த சட்டம் பாஸ் ஆச்சு. ஸோ 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, இது செட்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு பார்ஷியல் செட்பேக் இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன் இந்த லாஸ்ட் மினிட்ல இவங்க பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழுது. 2வது, இதுக்கு பின்னாடி வேறு சில அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நிகழ்வுகளை நம்ம சுற்றி நடக்கிறத பார்க்குறோம். அமெரிக்காவுடைய ஒரு செனட்டர் இந்த பில்லுக்கு எதிராக ஒரு கடுமையான குரல் கொடுத்ததை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு நடுவில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்கோ இகோர் ஒரு பதிவு போடுறாரு. இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாப்புல. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் யூஎஸ் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். குளோபல் செக்யூரிட்டி சேலஞ்சுக்கு இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பொதுவாக நிறையா கோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு சில மணி நேரம் முன்னாடி தான் நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி அவர்களை சந்தித்து பேசினாப்புல. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மிலிந்த் தியோரா அவர்கள் ஒரு முக்கியமான எதிர்கட்சி எம்பி, அவரை யூஎஸ் இந்தியாவுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி சந்தித்து பேசுகிறாரு. இப்போது 3 நாளைக்கு முன்னாடி நடந்ததை நம்ம பார்க்கணும். கேரளாவுடைய முதலமைச்சர் அவர்களை அமெரிக்காவுடைய தூதரகம் போய் சந்திக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, we shared a warm and insightful conversation exploring a range of promising opportunities together, especially in higher education, technology and development of port. இதை பற்றி ஒரு வார்த்தை போட்டிருக்காப்புல. அதே கேரளா முதலமைச்சரை அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத பெருமார்கள் சந்திச்சுட்டு போகிறாங்க. டெல்லியிலையுமே இந்த சந்திப்பு அப்படின்றது உள்துறை அமைச்சர் நடந்தது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ரிலீஜனுமே இன்வால்வ் ஆகிறத ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். இதில் அதிகமாக ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இந்த இவங்க சைட்லேருந்து வரதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இந்த 3-4 சந்திப்புகள் நடக்கும் பொழுது நம்மளுடைய வெளியுறவுத்துறை, அதாவது நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சைனா போகிறாரு. பீஜிங்கில் போய் அவங்களுடைய கவுண்டர் பார்ட்டை சந்திக்கிறாரு. வாங்கி அவர்களை சந்திச்சுட்டு பிறகு இந்தியா வராரு. வந்த பிறகு பிரிக்ஸ் சம்மிட்டில் ஷி ஜின்பிங் வரத்துக்கான எல்லா நிகழ்வும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட டோனும் இதில் பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகுது. இந்த சீன எதிர்ப்புன்றது ரொம்ப அக்ரெசிவாக காமிச்சிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் டோன் டவுன் ஆகுறாங்க. ஸோ அமெரிக்காவுடைய தூதர், அதுவும் ட்ரம்ப்புக்கு செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய செர்கோ இகோர் அவசரமாக போய் கேரள முதல்வரை பார்க்கறது, நம்மளுடைய வெளியுறவு செயலரை பார்க்கறது, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பார்க்கறது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளோட என்எஸ்ஏ சைனா போயிட்டு வராரு. சில அன்கன்ஃபர்ம்டான நியூஸ் எல்லாமே வருது. பங்களாதேஷ் பற்றியும் நிறையா பேசியிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ ஒரு ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் இல்லை ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. இதில் சில நெகோசியேஷன்ஸே இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. என்ன நெகோசியேஷன், என்ன மாதிரியான இம்பேக்ட் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே சமயம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய ஆதரவு செனட்டர்கள் குறிப்பாக அந்த குரல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது மாதிரி தேவையில்லாமல் இந்தியாவுடைய பிரச்சனைகளை தலையிட்டு இப்போ இந்தியா சைனா பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்திய ரஷ்ய உறவு அப்படின்றது ரொம்ப ஆழமாக போயிடுச்சு அப்படின்ற கருத்து வருது. ஸோ இந்த இடத்துல இவங்க நல்லா சரியாக சிக்கிக்கிட்டு இருக்காங்க ஈரான் போரில். அங்கே ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. ரஷ்யா உக்ரைனில் மீண்டும் ரஷ்யா ஒரு அப்பர் ஹேண்டை எடுக்குது. இப்போ இந்த 4 முக்கியமான நிகழ்வுகளை பார்க்குறோம். இந்தியாவுக்கு எதிரான 100% வரி, ரஷ்யன் சாங்ஷன்ஸ் ஆக்ட் 2026 அப்படின்ற பேரில் இந்தியா சைனா ரெண்டுத்தையும் டார்கெட் பண்ணி இவங்க ஒரு 100% வரியை போடுறாங்க. நீங்கள் 10% வரி ஏற்றின பிறகு நீங்கள் 100 போடுங்க, 500 போடுங்க, 1000 போடுங்க, விஷயமே கிடையாது. ஏன்னா டாரிஃப்ல இறக்குமதி வரியில 10% அதிகரிச்சிட்டாங்கனாலே இந்தியாவுடைய பொருட்கள் அங்கே கம்பீட் பண்ண முடியாது. அந்த விலையேற்றத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை அந்த பொருட்கள் வேற எந்த நாடாவது அனுப்ப தான் செய்யும். ஃப்ரீ மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆப்வியஸாக இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸில் இது இந்தியாவுக்கு உள்துறை சம்பந்தப்பட்ட சட்டமாக இருந்தாலும் இந்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது பேக் எண்டில் சில நெகோசியேஷன்ஸ் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பாராளுமன்ற கூட்டு கமிட்டி இப்போ இதுக்கு உண்டான இதை பேசுவாங்க. அங்கேயும் புஷ்புல் நிறைய நடக்கும்.
ஃபைனலாக இதை டிசம்பர் மாதத்துக்கு ஒத்தி போட்டிருக்காங்க இந்த அரசாங்கம். ஒரு வகையாக இது செட்பேக் தான், இன்னும் சரியாக பிளானிங் அவங்க பண்ணியிருக்கணும். இதுக்கு நடுவில் சில முக்கியமான சேஞ்சஸ் நடக்கும். பிரிக்ஸ் சம்மிட்டில் பங்கேற்கிறதுக்கான ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம் வெளியுறவுத்துறைக்கு. அது நமக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நேரடியாக டெல்லியில் போய் அங்கே இருக்கக்கூடிய சீனாவுடைய சில முக்கியமான அஃபிஷியல்ஸையும் நேரடியாக சந்தித்து என்ன அங்கே எக்ஸாக்டாக நடக்குது, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்றது, இந்தியா சைனா உறவு அப்படின்றது புதுப்பிக்கப்படுது, அமெரிக்கா இந்தியா உறவு ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற போது அந்த மெனுவரிங்க இந்தியா எந்த அளவுக்கு சரியாக பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.